ஃபைனல் ஸ்கூல் பிரச்சனை. அது டிசம்பர் மாசம். சொல்லவே வேண்டாம், இந்த வருஷம் எல்லா வருஷத்தை விடவும் குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருந்த அபார்ட்மெண்ட்ல அங்க இருக்கிற சைலன்ஸ ஒடிக்கிற மாதிரி துணியோட வீட்டுல அலாரம் அடிச்சுது. அலம் சத்தம் கேட்ட உடனே சமைச்சுக்கிட்டு இருந்த துணிக்குருவி ரொம்பவும் சத்தமா, புஜ்ஜி எந்திரமா, ஸ்கூலுக்கு போற நேரமாவது. வேன் வர டைம்ல இந்த மாதிரி பெட்ஷீட் போத்திக்கிட்டு படுத்து தூங்குவாங்களா? புஜ்ஜியோட அறைக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. லைட்டா அந்த பெட்ஷீட்குள்ள ஏதோ நெளிற மாதிரி புஜ்ஜி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ துணிக்குருவி மெதுவா புஜ்ஜியோட ரூமுக்கு வந்து, எந்திரி சோம்பேறி, குளிர்காலம் அப்படின்னு இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கலாமா? இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன், நீ படிச்சிருக்கியா? புஜ்ஜி போர்வையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கண் திறந்து பார்த்து, அம்மா ப்ளீஸ் அம்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் லீவ் பண்ணிக்கிறேன். வெளியே பாத்தீங்களா, ஹிமாலயத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. அம்மா, என் கை காலெல்லாம் குளிருக்கு அப்படியே காஞ்சி போகுது. என்னால எக்ஸாம் எழுத முடியாது, இன்னைக்கு போக மாட்டேன் ப்ளீஸ். எந்திரி சோம்பேறி, கை காலெல்லாம் உனக்கு காஞ்சி போதா? காஞ்சி போவண்டி, உன் மூளைதான் உனக்கு காஞ்சி போகுது. நான் உப்பிட் பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரமா எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பு. இது துணியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சோட்டுக்கிளியோட வீடு. அங்க நிலைமை இன்னும் மோசமா இருந்துச்சு. சோட்டு ரூமுக்கு வந்து பார்த்தப்போ அவளுடைய பிள்ளையான பன்னு போர்வை போத்திக்கிட்டு அதுக்கும் மேல ஒரு தலைகாணியை வச்சு படுத்துக்கிட்டு இருந்தான். டேய் பன்னு, எந்திரா, நேத்து தான் ஸ்கூலுக்கு போவாம ஸ்கூலுக்கு டிமிக்கி கொடுத்துட்டேன், இன்னைக்கு அப்படியே பண்ணலான்னு இருக்கியா? பன்னு மெதுவா அந்த பெட்ஷீட்டை எடுத்து, அம்மா என்னோட ஹெல்த் நல்லா இல்லம்மா, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, ரொம்ப குளிர் ஜுரம் வந்திருக்கு, கை காலெல்லாம் வேலையே செய்ய மாட்டேங்குது, எனக்கு பெட் ரெஸ்ட் வேணும், ஸ்கூலுக்கு போக முடியாது, அதே மாதிரி என் பெட்டுக்கு சுட சுட டிஃபன் வேணுமா. என்னது குளிர் ஜுரமா? நைட்டு 10 சப்பாத்தி சாப்பிடும்போது உனக்கு தெரியலையா குளிர் ஜுரம்? எந்திரிச்சு முதல்ல குளி. பன்னு பயந்துகிட்டே பெட்ஷீட்டை எடுத்து அவங்க அம்மாவை பார்த்து, என்னது குளிக்கணுமா? இவ்வளோ குளிர்ல நான் குளிச்சா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அம்மா நான் குளிக்க மாட்டேம்மா, நீங்க என்ன குளிக்க சொன்னா நான் ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சு போயிடுவேன். அம்மா நான் இன்னைக்கு கை கால் மூஞ்சி கழுவிக்கிட்டு போறேன் ப்ளீஸ்மா. என்னது குளிக்க மாட்டியா? இன்னைக்கு நீ குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 3 நாள் ஆச்சு. உன் பக்கத்திலேயே வர முடியாதுடா. அம்மா நான் சுடு தண்ணிலேயே குளிச்சா கூட ஒரு பாட்டா தண்ணி எடுத்து மேல ஊத்தும் போது அந்த தண்ணியே ஆறி போயிடுது. ப்ளீஸ்மா, இன்னைக்கு குளிக்காம வேணும்னா பவுடர் எல்லாம் கொட்டிக்கிட்டு போறேன், அப்ப என் மேல எந்த ஸ்மெல்லும் வராது, என்னை பார்த்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது பக்கத்து வீட்டு சிச்சு காக்காவோட வீடு. சிச்சு காக்கா சின்ன காக்காவை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏற்கனவே அவனுக்கு 3 ஸ்வெட்டருக்கு மேல போட்டுட்டா. டே சின்னோ, எந்திரா, இந்த வின்டர் கிரீமை போட்டுக்கிட்டு கிளம்புடா, என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போதும் நல்ல ஹீரோ மாதிரி இருக்கணும். சின்னு கோமா, அம்மா என்னம்மா, முதல்லயே 3 ஸ்வெட்டரு மங்கி கேப் எல்லாம் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்னு போட்டுக்கோ அப்படின்னா என்னால முடியாது, நான் உருண்டுகிட்டு தான் போகணும். டேய் சைலண்டா இருடா, என் பேச்சுக்கே எதிர் பேச்சு பேசுறியா? காதுக்குள்ள காத்து போக கூடாதுல, இந்த மஃப்ளரை கட்டிக்கோ. அம்மா மஃப்ளர் வேண்டாம்மா, முதல்லயே மங்கி கேப் தான் போட்டிருக்கேனே, எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க, வேண்டாம்மா. உன்னை பார்த்து யாரு சிரிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். அந்த பன்னுவுக்கு ஃபேஷன் ஸ்டைலே தெரியாது, நீ ஏன் புள்ளடா நல்லா ஸ்டைலா போணும். அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பஸ் ஸ்டாப். காலையில 8 மணி ஆச்சு. பசங்க 3 பேரும் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. புச்சி 2 ஸ்வெட்டர் ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருந்தா. சின்னும் 3 4 ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு ஒரு துணி உருண்ட மாதிரியே தான் இருந்தான். பன்னு மெலிசா இருக்கிற ஒரு சின்ன ஸ்வெட்டரை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தான். புச்சி சிரிச்சுக்கிட்டே, டே சின்னு, என்னடா ஹிமாலயத்துக்கு ட்ரெக்கிங் கிளம்பி இருக்கியா? 3 ஸ்வெட்டர் போட்டிருக்கேன், உன் மூஞ்சி கூட சரியா காண மாட்டேங்குதுடா. சின்னு ரொம்ப கவலையா, என்ன பண்ண சொல்ற புஜ்ஜி, இதெல்லாம் எங்க அம்மா வாங்கி கொடுத்து போட்டுக்கோன்னு போட்டு விட்டுட்டாங்க, இத போட்டுக்கிட்டு நடக்க முடியல, எங்கேயானா காத்துல பறந்துருவேன் அப்படின்னு ஜோபுக்குள்ள கல்ல வேற போட்டிருக்கேன். பன்னுவால குளிர் தாங்க முடியாம பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏய் உங்க அம்மாவாவது உனக்கு இத்தனை ஸ்வெட்டரை வாங்கி கொடுத்துருக்காங்க, அது எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? காலையிலேயே என்னை எழுப்பி கூட்டிட்டு போய் குளிக்க வச்சுட்டாங்க. அந்த குளிருக்கு நான் குளிச்சதுக்கும் கை காலெல்லாம் உதறி போச்சு. இப்ப எனக்கு எனர்ஜி தேவை. யாரோட டிஃபன்ல என்ன இருக்கு? டேய் இப்பதானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சாப்பிட்டு வந்தேன், மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்றேன். என் பாடியில அதிகமா கேலரி ஒர்க் பண்ணும், எனக்கு எப்பவும் உடம்பு சூடா இருக்கணும். லஞ்ச் பாக்ஸ்ல ஜிலேபி ஏதாவது வச்சிருக்கீங்களா? கொடுங்க, எனக்கு சாப்பிட்டா எனர்ஜி வரும். எங்க அம்மா எனக்கு சலட் போட்டு விட்டுருக்காங்க, என் உடம்பு பளபளன்னு இருக்கணுமா. அதை கேட்டு
பன்னு கிளி, சலடா டேய், இந்த மாதிரி காய்கறி எல்லாம் ஆடு மாடை மட்டும்தான்டா சாப்பிடும். குருவிங்க எப்பவுமே ஃப்ரூட்ஸை மட்டும்தான் சாப்பிடணும். நாளைக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லி பீஸா பண்ணிட்டு வா. அப்பதான் ஸ்கூல் பஸ் வந்துச்சு. பசங்க எல்லாரும் பஸ்ல ஏறி உக்காந்தாங்க. பஸ்லயும் குளிர் ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. அது கிளாஸ் ரூம். காலையில 9 மணி ஆச்சு. கிளாஸ் ரூம் ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரி சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஜன்னல் எல்லாமே மூடி இருந்துச்சு. மகிக்கழுகு டீச்சர் கிளாஸ் ரூம்ல அவங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. பாவம், அவங்களுக்கும் வயசாகுது இல்லையா, அதனால குளிர்ல உதறிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பன்னு புஜ்ஜி கிட்ட, நம்ம மிஸ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த குளிருக்கு நம்ம எல்லாரும் போய் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு வரலாம். இதுதான் சரியான சான்ஸ் நம்மளுக்கு. அப்படியெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. நேத்தே ஹோம்வொர்க் பண்ணல அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல. சின்னும் எழுந்திருச்சு நின்னு, குட் மார்னிங் மேடம். மகிக்கழுகு டீச்சர் பதட்டமா கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு, யார் அது குட் மார்னிங் சொன்னது? அவ்வளோ சீக்கிரம் லஞ்சுக்கு நேரமாயி பெல் அடிச்சிட்டாங்களா? பசங்க சத்தமா சிரிச்சுக்கிட்டு, மேடம் இல்ல மேடம், இது காலையில கிளாஸ் டைம். அதை கேட்டு மகிக்கழுகு டீச்சர், எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒன்னும் தூங்கிக்கிட்டு இல்ல, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாடம் என்னன்னா, குளிர்ல இருந்து சோம்பேறித்தனத்தை விடுறது எப்படி. அப்போ பன்னு, முதல்ல அந்த தூக்கத்தை நீங்க விடுங்க மேடம், எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே. யார் அது? பன்னுவா? எங்க தெரிய மாட்டேங்கிற. எந்திரிச்சு நின்னு 2+2 எவ்வளவு சொல்லு. பன்னு பயந்துகிட்டு எழுந்திருச்சு நின்னு, மேடம் அது இது குளிர்காலம் இல்லையா, குளிருக்கு என் மைண்ட்ல கணக்கெல்லாம் டபுளா இருக்கு. 2+2 4 அப்படின்னு எனக்கு தெரியும் மேடம். ஆனா இந்த குளிருக்கு 2+2 22 மாதிரி இருக்கு. என்னது, குளிருக்கு கணக்கெல்லாம் டபுள் ஆகுதா? சரி, உன் லஞ்ச் பாக்ஸ்ல எவ்வளவு இட்லி இருக்கு? பன்னு ரொம்ப உற்சாகமா, என் லஞ்ச் பாக்ஸ்ல 4 இட்லி 2 வடை கொஞ்சம் சட்னி இருக்கு. சாப்பிடுற விஷயத்துல மட்டும் உனக்கு எல்லாம் கரெக்டா கணக்கெல்லாம் தெரியுது. படிக்கணும் அப்படின்னா இப்படியா? சரி, இங்க வந்து போர்ட்ல எழுது. மேடம், குளிருக்கு போர்ட்ல எழுதுறதா இருந்தா கையில சாக் பீஸே நிக்க மாட்டேங்குது. இங்கே நின்னுக்கிட்டு வாயிலேயே சொல்றேன் மேடம். கிளாஸ் ரூம் சிரிப்புல முழுகி போயிருந்துச்சு. டீச்சர் குச்சி எடுத்தாங்க. லஞ்ச் பிரேக்கும் வந்துச்சு. பெல்லும் அடிச்சுது. கொஞ்சம் வெயிலும் வந்துச்சு. பசங்க எல்லாருமே கிளாஸ் ரூம்லயே லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணாங்க. பன்னு அவனுடைய லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ண உடனேயே, ஐயோ, எங்க அம்மா இந்த குளிருக்கு பீர்க்கங்காய் குழம்பு வச்சிருக்காங்க. யாராவது பீர்க்கங்காய் சாப்பிடுவாங்களா? சிக்கன் சூப் தான் சாப்பிடுவாங்க. ஏ புஜ்ஜி, நீ என்ன கொண்டு வந்த? எங்க அம்மா தக்காளி தொக்கு ஆம்லெட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பன்னு ரொம்ப சந்தோஷமா, என்னது ஆம்லேட்டா? அது உடம்புக்கு எனர்ஜி. புஜ்ஜி, உனக்கு ஃப்ரெண்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால என்னோட பீர்க்கங்க குழம்ப நீ சாப்பிட்டுக்கோ. எனக்கு உன் டிஃபனை கொடு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் புஜ்ஜி. டேய், உன்னோட பீர்க்கங்க குழம்ப நீயே சாப்பிடு. வேணும்னா தக்காளி தொக்கு கொஞ்சம் கொடுக்கட்டா? டேய், எல்லாரும் கேட்டுக்குங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவாமா. என்னது லீவா? என்னது லீவா? ஆபீஸ் ரூம்ல மேடம்ங்க பேசும்போது கேட்டுக்கிட்டேன். நாளைக்கு குளிர் 0 டிகிரிக்கு போதாமா, அதனால கலெக்டர் லீவ் கொடுத்திருக்காரா. பன்னு ரொம்ப சந்தோஷமா, அஹோ, கலெக்டருக்கு ஜெய் ஜெய், குளிர்காலத்துக்கு ஜெய் ஜெய். அப்ப நாளைக்கு காலையில எந்திருக்காம கம்பளிய போத்திக்கின்னு தூங்க வேண்டியதுதான், குளிக்கவே தேவையில்லை. சாயந்தர நேரம் பசங்க வீட்டுக்கு வந்தாங்க. பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது அம்மாக்கள் எல்லாரும் வெளியில அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பசங்களா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? பன்னு, இன்னைக்கு ஹோம்வொர்க் இருக்கா? பன்னு பேக தூக்கி போட்டுட்டு அம்மா கிட்ட வந்து, ஹோம்வொர்க் இல்ல, ஒண்ணு இல்ல ஆண்டி. ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு லீவு கொடுத்திருக்காங்க. என்னது லீவா? எதுக்காக லீவு? இந்த குளிருக்கு மிஸ்ஸுங்களுக்கே பாடம் பண்ண முடியாம குளிர்ல நடுங்கி போய்கிட்டு இருக்காங்க. மூக்குல இருந்து இறங்குற தண்ணியில சாக் பீஸ் எல்லாம் நனைஞ்சு போகுது, அதனால லீவு கொடுத்திருக்காங்க. அப்படியா? அப்ப நாளைக்கு சின்னுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி ஏதாவது பேக் போட்டு விடுறேன். சின்ன பாக்க ரொம்ப அழகா தெரியணும்ல. சின்னு பயந்துகிட்டே, அம்மா வேண்டாமா, எங்களுக்கு லீவு கொடுத்தது விளையாடுறதுக்கு, முகத்துக்கு பேக் போட இல்ல. நாளைக்கு நான் பன்னு வீட்டுல போய் விளையாடுவேன். ஆண்டி, ஆமா ஆண்டி, நாளைக்கு பன்னு என் கூடிய விளையாண்டுகிட்டு என் வீட்லயே இருக்கட்டும். துணி ஆண்டி, நீங்களும் தான் நாளைக்கு எங்களுக்கு ஸ்பெஷல்லா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். பஜ்ஜி போண்டா அப்படின்னு ஏதாவது ஸ்பெஷல்லா செஞ்சு கொடுங்க.
துணி சிரிச்சுக்கிட்டே எப்ப பார்த்தாலும் திங்கிறது மட்டும்தான் யோசனையா? நாளைக்கு பிக்னிக் மாதிரி மேலேயே உட்காந்து சாப்பிடலாம். ஐ பிக்னிக்கா? அப்போ மெனுவை நானே ரெடி பண்ணிடுறேன். நாளைக்கு பஜ்ஜி, போண்டா, பக்கோடா, பாயசம். முதல்ல குளிச்சிட்டு வாடா, அப்புறமா மெனுவை போடலாம். என்னது மறுபடியும் குளிக்கணுமா? அம்மா காலையில தானமா குளிச்சிட்டு போன, மறுபடியும் 2 தடவை எப்படிமா குளிக்கிறது? அதிகமா சோப்பு போட்டு குளிச்சா ரொம்ப வெடிக்குமா. எப்பவுமே தண்ணிய ரொம்ப சேவ் பண்ணணும். சேவ் வாட்டர் சேவ் பண்ணும். பன்னு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் பன்னு கிளி நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் போர்வையை இழுத்து போத்திட்டு போய் படுத்துக்கிட்டான். அப்போ சோட்டு கிளி பன்னு பக்கத்துல வந்து, பன்னு நாளைக்கு லீவு தானே, சீக்கிரமா எந்திரிக்காத, நல்லா படுத்து தூங்க. அம்மா நாளைக்கு லீவ் இல்லையா, அதனால எனக்கு இட்லி வேண்டாம், எனக்கு சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு பாஜி செஞ்சு கொடுங்க. எப்ப பார்த்தாலும் திங்கிறது தானா? சரி படுத்து தூங்க, செஞ்சு தரேன். பன்னு கண்ணு மூடிக்கிட்டு, அம்மா எனக்கு ஒரு டவுட், நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்லையே, வெளியே தானே இருக்கோம், அதுக்கப்புறம் எதுக்குமா இவ்வளோ குளிருது? அந்த கடவுள் ஏசிய போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு போல. அந்த கடவுளுக்கு கூட சுட சுட பக்கோடா சாப்பிடணும் அப்படின்னு இந்த கிளைமேட்டை மாத்திட்டாரு போல. ஓ அப்படின்னா அவரு கூட நம்ம பார்ட்டியா? அம்மா மறந்துடாதீங்க, சுட சுட பூரி செஞ்சு கொடுங்க. பன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டான். வெளியில குளிர் காத்து உஸ் உஸ்ன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. வெளியில குளிர் அதிகமா இருந்தாலும் தாய்ப்பாசத்துல பசங்க எல்லாரும் கதகதப்பா இருந்தாங்க. அப்படி அந்த குளிர் காலத்துல பசங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு குளிர் தாங்கிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. வெளியில எவ்வளவு குளிர் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்னா ஸ்கூலுக்கு போறது, அம்மாவை கூட இருந்துக்கிட்டு சுட சுட சாப்பாடு சாப்பிடுறது, இப்படி அந்த குளிர்காலத்தை பசங்க கஷ்டப்பட்டு எப்படியோ ஓட்டிட்டாங்க. தாய் மகளின் கஷ்டங்கள். ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசையில துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணிக்குருவியோட புருஷன் குடும்ப பொறுப்பை ஏத்துக்க முடியாம புஜ்ஜி பிறந்த சில நாட்கள்லயே அவங்கள விட்டுட்டு போயிட்டான். அன்னையிலிருந்து குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே துணிதான் தனியாளா சமாளிச்சுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி அதே ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. காலையிலேயே 5 மணிக்கே போய் டீ டம்ளர் கழுவுறது, வரவங்களுக்கு டிஃபன் கொடுக்கறது, டேபிள் துடைக்கிறது, இப்படி ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தா. அதுக்கு அவங்க முதலாளி கொடுக்கற கூலி ரொம்பவும் கம்மி தான். துணி புஜ்ஜி 2 பேரோட சாப்பாட்டு செலவுக்கு தான் அது போதுமானதா இருந்துச்சு. ஆனாலும் துணியோட முகத்துல எப்பவுமே சிரிப்பு தான் இருந்துச்சு. ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட துணி எப்பவுமே நல்லபடியா தான் பேசி பழகுவா. ஒரு நாள் மகிக்கழகு ஹோட்டல்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, துணி இன்னைக்கு டீ ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட கையால கொண்டு வந்து கொடுத்தல, அதனாலதான் இவ்வளவு நல்லா இருக்கு போல, இந்தா இத டிப்ஸா வச்சுக்கோ. அப்போ துணிக்குருவி மகிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வேணாங்கம்மா, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்கறாரு, அப்புறம் இந்த டிப்ஸ் எதுக்கு, நாளைக்கு உங்களுக்கு டீ குடிக்க இது தேவைப்படும்ல. உண்மையிலேயே சுயகௌரவம் இருக்கிறவ துணி, நீ இந்த காலத்துல உன்ன மாதிரி ஆட்களை பார்க்கறது அரிதுதான். துணிக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் பிடிக்கும், யாருக்கிட்டயும் சும்மா பணம் வாங்குறது பிடிக்காது. ஆனா அவ தலையெழுத்த வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் காலையிலேயே துணி எப்பவும் போலவே ஹோட்டலுக்கு போனப்போ அங்க ஹோட்டல் மூடி இருந்துச்சு, பூட்டும் போட்டு இருந்துச்சு, யாருமே இல்ல. துணிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு புறா கிட்ட போய், எங்க ஹோட்டல் ஏன் திறக்கல, எங்க முதலாளி வரலையா? ஓ உங்க முதலாளி உங்ககிட்ட சொல்லலையா துணி? முதலாளிக்கு பட்டணத்துல ஏதோ அவசர வேலை இருக்கா, ஒரு வாரத்துக்கு வரமாட்டாரு, அதனால கடையும் ஒரு வாரத்துக்கு இல்ல. அத கேட்ட உடனே பாவம் துணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் அவ இதயமே நின்னு போச்சு. ஒரு நாள் கூலி பணம் இல்லனாலும் சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லி துணி ரொம்பவும் கவலையா, ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஒரு நாள் நான் சம்பாதிக்கலனாலும் என் பொண்ணு புஜ்ஜிக்கு சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை என் சூழ்நிலை. நான் பசியோட இருந்தாலும் சரி, ஆனா ஒரு வாரம் வரைக்கும் என் பொண்ணு புஜ்ஜிய நான் எப்படி பட்னியா போட்டு வைப்பேன்? ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? முதலையே புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான், இப்ப என் வேலையும் போச்சுன்னா நான் என்னதான் பண்றது? துணி அன்னைக்கு நாள் பூரா வேலை தேடிக்கிட்டே இருந்தா, ஆனா யாருமே அவளுக்கு வேலை கொடுக்கல. அப்போ துணி சோட்டுக்கிளியோட கடைக்கிட்ட போய், சோட்டு அக்கா, என் ஹோட்டல் மூடி இருக்காங்க, இன்னைக்கு உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா கொடுங்களேன், பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிறேன், எல்லாத்தையும் தொடச்சு வைக்கிறேன். ஐயோ துணி, என் கடை ரொம்ப சின்னது, இதுல எனக்கே சரியா வேலை இல்ல, உனக்கு என்னால எப்படி வேலை கொடுக்க முடியும் சொல்லு, நீ வேற எங்கேயாச்சும் பாத்துக்கோ. துணி எல்லார்கிட்டயும் கேட்டா, ஆனா யாருக்குமே வேலை கொடுக்கற மனசும் இல்ல. ராத்திரி நேரமும் ஆயிடுச்சு. வேலையும் செய்யாம
கையில பணமும் இல்லாம கவலையோட துணிக்குருவி வீட்டுக்கு திரும்பி வந்தா. அப்போ அம்மாவுக்காக வெளியிலேயே புஜ்ஜி குருவி உக்காந்து காத்துக்கிட்டு இருந்தா. அம்மா வந்ததும் வேகமா போய் அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அம்மா வந்துட்டியா? நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்த. மதியம் கூட சாப்பிட வீட்டுல சாப்பாடு இல்லல்ல, அதான் எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு என்ன சமைச்சு கொடுக்க போற? சூடா செஞ்சு கொடு. அப்படி புஜ்ஜி அப்பாவித்தனமா கேட்டதை பார்த்து துணிக்கு மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. பொண்ணு கேட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்க வீட்டுல ஒரு புடி அரிசி கூட இல்ல. ஆனா அதை சொல்லி புஜ்ஜிய கஷ்டப்படுத்த அவளுக்கு விருப்பம் இல்ல. துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு முகத்துல சிரிப்பு வச்சுக்கிட்டு, சரி புஜ்ஜி, அம்மா சமைச்சு கொடுக்குறேன். நீ கொஞ்ச நேரம் போய் வெளியில விளையாடு. நான் அதுக்குள்ள சூடா சமைச்சு உன்னை கூப்பிடுறேன். நீயும் வந்து நல்லா சுட சுட சாப்பிடு. துணி சமையலறைக்குள்ள போனா. அங்க இருக்கிற டப்பா எல்லாமே காலியா இருந்துச்சு. துணி அடுப்ப பத்த வச்சு அது மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல தண்ணிய ஊத்தி கரண்டிய போட்டு தண்ணிய கலக்கிக்கிட்டு இருந்தா. அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு துணி ஏதோ சமைக்கிற மாதிரி தானே இருக்கும். துணி பாவம் ரொம்பவும் கவலையோட அவ மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஐயோ, தண்ணிய மட்டும் கொதிக்க வச்சா சாப்பாடு வந்துருமா, குழம்பு வந்துருமா? ஐயோ கடவுளே, இந்த தண்ணிய வச்சு என் குழந்தையோட பசியை என்னால எப்படி ஆத்த முடியும்? நான்லாம் அம்மாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. துணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. அப்ப துணி ஒண்ணு யோசிச்சா. ஒருவேளை அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டா ஒரு புடி அரிசி கூடமா கொடுக்க மாட்டாங்க, பணம் வந்தது திரும்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு துணிக்குருவி வெளியில வந்து, புஜ்ஜி, குழம்பு கொதிக்குது, ஆனா வீட்டுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. நான் பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. சரிம்மா, சீக்கிரமா வந்துரு. துணி அந்த இருட்டுல வெளியில வந்தா. முதல்ல அவ போனது சோட்டு கிளியோட வீட்டுக்கு. சோட்டு வீட்டு கதவு தட்டின உடனே சோட்டு கிளியும் வெளியில வந்து நின்னா. என்ன துணி, என்ன இந்த நேரத்துல? சோட்டு அக்கா, இந்த நேரத்துல உங்களை எழுப்புனதுக்கு சாரி. என் பொண்ணு புஜ்ஜி பசியால தவச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டுல சமைக்க எதுவுமே இல்ல. ஒரு படி அரிசி இருந்தா கொடுங்களேன். எனக்கு பணம் வந்ததும் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அதை கேட்டு சோட்டு கோவமா, என்ன துணி இது? காலையில நீ கடைக்கு வந்து வேலை கேட்ட, இப்போ பொழுது போனதுக்கு அப்புறமா வந்து அரிசி கேக்குற. எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கியே. இந்த நேரத்துல என்னால அரிசி கொடுக்க முடியாது, போ அப்படின்னு கதவை சாத்திட்டு சோட்டு உள்ள போயிட்டா. துணியால அந்த அவமானத்தை தாங்க முடியல. ஆனாலும் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு குஹுவோட வீட்டுக்கு போனா. குஹு, பிளீஸ் குஹு, எனக்காக இல்ல, என் பொண்ணுக்காக ஒரு புடி அரிசி இருந்தா கூட. என்னை பத்தி உனக்கு தெரியாத துணி, என் வீட்டிலேயே எதுவும் இருக்காது. நீ வேற யாருக்கிட்டயாவது கேளு. துணி வேற வழி இல்லாம கடைசியா சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனா. சிச்சு காக்காவோட வீடு ரொம்ப பெருசு. அவ ரொம்ப பெரிய பணக்காரி. நிச்சயமா அவகிட்டயாவது ஒரு படி அரிசி இருந்தேதான் இருக்கும். துணி கதவை தட்டி, சிச்சு அக்கா, சிச்சு அக்கா. அப்போ சிச்சு வெளியில வந்தா. என்ன துணி, இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? என்ன இது, பொழுது போன நேரத்துல எதுக்காக வீட்டு வாசல்ல இருக்க? அக்கா, கோவப்படாதீங்க, என் நிலைமை சரியில்லை. நான் வேலை செய்யற ஹோட்டலை மூடிட்டாங்க. அதனால வருமானம் இல்ல. வீட்டுல ஒரு படி அரிசி கூட இல்லக்கா. புஜ்ஜி பாவம் பசிக்குதுன்னு சொன்னா, அதான் ஒரு படி அரிசி இருந்தா கொடுங்கக்கா. பணம் வந்ததும் திரும்ப கொடுத்துடுறேன். அதை கேட்டு சிச்சு காக்கா கோவமா, என்னது, அரிசி வேணுமா? அரிசி கொடுத்தா என்ன பண்ணி அது திரும்ப கொடுப்ப? அதான் ஹோட்டலை மூடிட்டாங்களே. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவள என் வீட்டு வாசல நின்னா எனக்கும் தரித்திரம் பிடிச்சிரும். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிட. அக்கா, அப்படி சொல்லாதக்கா. மிச்சமா இருக்கிற சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்லக்கா, அதையாவது என் பொண்ணுக்காக கொடுக்கா. என்ன டோனி, பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஆட்களோட இங்க வாழவே எனக்கு பிடிக்கல. நாளைக்கே ஊர் தலைவி மகிக்கிட்ட சொல்லி உன்னையும் உன் பொண்ணையும் இந்த ஊரை விட்டே வெளியில அனுப்ப சொல்லணும். அப்பதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா வாழ முடியும். சும்மா தொந்தரவு கொடுக்காத, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு டோனி. பாவம் டோனி பயந்து போய், ஐயோ அக்கா, அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. உன் கால்ல வேணாலும் விழற. இந்த ஊரை விட்டு நான் வேற எந்த ஊருக்கு போனாலும் பயந்து பயந்துதான் வாழணும். நான் போயிடுறேன்க்கா, இப்பவே நான் போயிடுறேன்க்கா. இது எல்லாத்தையுமே துணி பின்னாடியே வந்த புஜ்ஜி குருவி மரத்துக்கு பின்னாடி நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா திமிர வாய்க்கு வந்தபடி பேசும்போது அவளுடைய அம்மா அவ கால்ல விழுந்து சாப்பாடு கேக்குறத பார்த்து அவளால அதை தாங்கிக்கவே முடியல. மனசே உடைஞ்சு போச்சு. சிச்சு காக்கா கதவை சாத்தி உள்ள போயிடுச்சு. பாவம் துணி அங்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சா. உடனே புஜ்ஜி குருவி அவங்க அம்மா பக்கத்துல ஓடி வந்து, அம்மா. துணி புஜ்ஜிய பார்த்து உடனே கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, புஜ்ஜி, நீயா இங்க ஏமா வந்த? வா, வீட்டுக்கு போலாம். பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, ஏமா இவங்க கிட்ட எல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க? சிச்சு ஆண்டி,
உன்னை திட்டும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு எதுவும் வேண்டாமா. நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா இவங்கெல்லாம் இப்படிதான் நடந்துப்பாங்களாமா? என்ன பண்றது புஜ்ஜி? என் பொண்ணு பசியோட இருக்கும்போது நான் சுய கௌரவத்தை பார்க்க முடியுமா? அதான் யாருக்கிட்டயாவது கேட்கலான்னு வந்தேம்மா. வேண்டாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆகாது. வீட்ல தண்ணி இருக்குல்லம்மா, அந்த தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கலாம் வாம்மா. எனக்காக நீ மத்தவங்க காலில் விழுறது எனக்கு பிடிக்கலம்மா. துணி அவளுடைய பொண்ணு புஜ்ஜிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு இந்த வயசுலயே எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு. 2 பேருமே அங்கிருந்து வீட்டுக்கு போய் சுட வச்ச தண்ணியை குடிச்சிட்டு பசி தீந்துச்சு அப்படின்னு நாடகமாடி படுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தூக்கம் வரவே இல்லை. ஆனா புஜ்ஜி அன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வந்தா. எங்க அம்மா இனிமே யார்கிட்டயுமே கை நீட்டவே கூடாது. இதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். அடுத்த நாள் காலையில துணி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே புஜ்ஜி எழுந்திருச்சிருந்தா. அவ உடனே சந்தைக்கு போய் அங்க மூட்டை தூக்குற ஆட்கள் கிட்ட அவளுக்கு மூட்டை தூக்குற வேலை இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அங்கிள், ஏதாவது வேலை இருந்தா கொடுக்குறீங்களா? நான் கிளீன் பண்ணுவேன், மூட்டையை தூக்குவேன். உன்னால எப்படிமா மூட்டையெல்லாம் தூக்க முடியும்? சின்ன பொண்ணு, நீ போய் விளையாடு. எல்லாரும் புஜ்ஜியை பார்த்து சின்ன பொண்ணுன்னு வேலை கொடுக்கவே இல்ல. புஜ்ஜி கவலையோட அங்க இருக்கிற ஒரு பெஞ்சில உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ அப்பதான் லூசிபுரா ஒரு புது கார்ல அங்க வந்து இறங்குனா. அவன் அவனுடைய ரைஸ் மில்ல வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கு ஏதோ வேலை சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு இந்த மூட்டையெல்லாம் நம்ம ரைஸ் மில்லுக்கு போயிடணும், சீக்கிரமா கொண்டு போய் வைங்க. அப்போ புஜ்ஜி தைரியமா லூசிபுரா பக்கத்துல போய் நின்னு, வணக்கம் அங்கிள், என்னோட பேரு புஜ்ஜி, நான் துணிக்குருவியோட பொண்ணு. அப்ப லூசி சிரிச்சுக்கிட்டே, ஓ துணியோட பொண்ணா, என்னம்மா இங்க சாக்லேட் ஏதாவது வேணுமா? இல்ல அங்கிள், எனக்கு வேலை வேணும். லூசிபுரா ஆச்சரியமா, வேலையா? இந்த வயசுல வேலை எதுக்கு புஜ்ஜி? ஸ்கூல் இல்லையா? அப்ப புஜ்ஜி அழுதுகிட்டே, எங்க அம்மா வேலை செய்யற ஹோட்டல மூடிட்டாங்க. நேத்து ராத்திரி எங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடே இல்ல அங்கிள். அம்மா எனக்காக எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டாங்க. எல்லாருமே எங்க அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. சிச்சு அத்தை எங்க அம்மாவை ஊரை விட்டு விரட்டிடுவேன்னு மிரட்டினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும் அங்கிள். நான் சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா எங்க அம்மா மேல எனக்கு பாசம் அதிகம். எங்க அம்மா கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அதனாலதான் ஏதாவது வேலை இருந்தா கொஞ்சம் போட்டு கொடுங்க அங்கிள். புஜ்ஜி சொன்னதை கேட்டு லூசிபுராவோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. இவ்வளவு சின்ன குழந்தை தான் அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படிங்கறது நினைச்சு அவன் ஆச்சரியப்பட்டான். சிச்சு சொன்னதை நினைச்சு பார்த்து அவனுக்கு கோவம் வந்துச்சு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு புஜ்ஜி, உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க உங்க அம்மா அதிர்ஷ்டம் தான் பண்ணிருக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் வேலை கொடுக்கறேன். உனக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் வேலை கொடுக்கறேன், சரியா? அப்போ புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா, உண்மையாவா அங்கிள், எங்க அம்மாவுக்கும் வேலை கொடுக்கறீங்களா? ஆமா ஆமா, என்னோட ரைஸ் மில்ல மேனேஜர் வேலை இருக்கு. உங்க அம்மாவோட நேர்மையை பத்தி எனக்கு தெரியும். அவங்க அங்க வேலை பார்க்கட்டும். நீயும் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா நீயும் வந்து வேலையை பாரு. 2 பேருக்கும் நல்ல சம்பளம் போட்டு கொடுக்கறேன். அதை கேட்டு புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. வேகமா வீட்டுக்கு ஓடி போய் துணி கிட்ட விஷயத்த சொன்னா. உடனே துணி லூசிபுராவோட ரைஸ் மில்க்கு வந்து விஷயத்த கேட்டா. லூசி, நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி, எனக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்களாமே. நான் தெய்வம் இல்லம்மா, உன் பொண்ணு புஜ்ஜி தான் உனக்கு தெய்வம் கொடுத்த வரோம். அவதான் உனக்காக கேட்டா. அதான் உனக்கு நான் மேனேஜர் போஸ்ட் கொடுக்கறேன், சரியா? அன்னையில இருந்து துணிக்குருவி லூசிபுராவோட ரைஸ் மில்ல கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு மேனேஜர் வேலையை நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜியும் வீட்டுக்கு வந்து லூசிபுராவோட வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சு கை நிறைய பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் சிச்சு காக்காவுக்கு தெரிய வந்தப்போ சிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டா. துணி சிச்சுவை என்னைக்குமே எதுவுமே சொன்னதே இல்லை. ஆனா அவளுடைய இந்த வெற்றி மூலமா அவளுக்கு பதில் கொடுத்தா. துணி அவளுடைய குடிசைய பண செலவு பண்ணி சரி பண்ணிக்கிட்டா. இப்ப அவங்க வீட்டுல அவங்க 2 பேருமே சுட சுட சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.